என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய், குட் மார்னிங்மா. குட் மார்னிங் ஆல். திஸ் இஸ் இன்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி, மேத் வித் இன்ஜினியர் தங்கமுத்து சேனல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 10, சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஒரு 10 வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஃபார் பிகினர்ஸ் மேத் அப்படிங்கிற சீரீஸில். ஸோ கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஒரு 4 days வீடியோ கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 year நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் அந்த ஃபஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ 1 year ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த 1 week கூட ஸோ இந்த மாதிரி சின்ன ஹெல்த் இஷ்யூ வரல அப்படின்னா எனக்கே நான் ஒரு மனுஷனா ஒரு என்ன சொல்ற ரோபோட்டான்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஹெல்த் இஷ்யூ லாஸ்ட் இந்த இயர் எண்டில் வந்தது, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ள சின்ன இஷ்யூ வந்துச்சு, அதுக்குள்ள சரியாயிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டினியூஸாக வருமா? ஸோ அதை பற்றி யாரும் இதை யோசிக்க வேணாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஃபார் தட். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு இப்போ கரெக்டாக ஒரு 10 வீடியோ கொடுத்துருப்பேன், சரிங்களா? 10வது வீடியோவில் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு, அதை முடிச்சிருவோம், சரிங்களா? ஏன்னா அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நியூ இயர்லேருந்து நம்ம புதுசாகவே குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ கரெக்டாக குரூப் 4க்கு 25 out of 25 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 மூணையுமே டார்கெட் பண்ண போகிறேன். ஸோ மெயினாக குரூப் 4ல் 25க்கு 25 நம்மளை தாண்டி வர போகிறது இல்லை. கரெக்டாக 150 hours 150 hours வீடியோ கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு வீடியோவுமே அதிகபட்சம் 1 hour, குறைஞ்சது 40 minutes அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முதல்ல முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளானே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 150 hours பிளான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக டெய்லி ஒரு 40 minutesலேருந்து 1 hour டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்கலாம், சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டே 10ல் உள்ள ஹோம்ஒர்க்கை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடிச்சு நம்ம அடுத்ததுக்குள்ள போகலாம். அதாவது டிவிசிபிலிட்டி பார்த்துருப்போம். டே 10ல் டிவிசிபிலிட்டி, ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது 3, 2, 4, 2 டிவிசிபிள் பை 3, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதாவது ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன லாஜிக் சொன்னேன்? 3 3 கேன்சல் பண்ணணும், 3 கேன்சல். ஸோ ஃபர்ஸ்ட் 3 3 கேன்சல் பண்ணுங்க, ஒரு 3 கேன்சல், 4 2 6 கேன்சல். இப்போ இங்க 2 இருக்கு, 2 கூட எதை கூட்டினா 3ஆல கேன்சல் ஆகும்னு பார்க்கணும், சரிங்களா? அப்போ 2 கூட 1 கூட்டினா கேன்சல் ஆகும், 2 1 3. 2 கூட 4 கூட்டினா 6 கேன்சல் ஆகுமா? 4. 2 கூட 7 கூட்டினா 9 கேன்சல் ஆகுமா? ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் வர இடத்துல 1 வந்தாலும் சரி, 4 வந்தாலும் சரி, 7 வந்தாலும் சரி, 3ல எந்த நம்பர் இருந்தாலும் இதுக்கான ஆன்சர் கரெக்ட், சரிங்களா? எதுவாக இருக்கலாம்னா 1 4 7 மூணுமே சரியான விடை, சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 4 2 எக்ஸ் 3 1 5 இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகணும்னா எக்ஸ் இருக்க இடத்துல என்ன வரக்கூடாது? இப்போ இந்த மாதிரி 3 ஆன்சர் வரலாம்னா ஒரு ஆன்சர் வரக்கூடாது இல்ல, அப்ப அது எதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுத்தாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். எது வரும்னு நான் சொல்றேன், வராதது நீங்களே கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, 4 2 6 கேன்சல், 3 கேன்சல், 5 1 6 கேன்சல். அப்போ இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 3 வந்தாலும் கேன்சல் ஆகும் எக்ஸோட வேல்யூ, 6 வந்தாலும் கேன்சல் ஆகும், 9 வந்தாலும் கேன்சல் ஆகும். இந்த 3 தவிர வேற என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தேன்? அது வராது, சரிங்களா? இது செகண்ட் கொஸ்டினுக்கு. கொஸ்டின் நம்பர் 3, 5 கழித்தால், அதாவது இந்த 4 நம்பர்ல கொஸ்டின் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்பேன் போன வீடியோல, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த 4 நம்பர்ல 5 கழிக்கும் போது எது எக்ஸாக்டா 4ல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்கம்மா, சரிங்களா? 5 கழிச்சு பாருங்க. இதுல 5 கழிச்சா எவ்வளவு வருது? 4 6 80, 4650, 4610, சரிங்களா? ஸோ இங்க 8130, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2119, சரிங்களா? இப்போ இதுல எது 4வது வாய்ப்பாடுல டிவைட் ஆகும்னு பாருங்க. 4வது வாய்ப்பாடுல 19 டிவைட் ஆகுமா? ஆகாது. 30 டிவைட் ஆகாது, 10 டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 3வது கொஸ்டின் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. போன வீடியோல தெளிவாக நடத்திருப்பேன், அது கொடுத்த ஹோம்ஒர்க் இதெல்லாம், சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. அதான் 10வது வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இங்க வாங்க, ஈஸியா புரியும், சரிங்களா? டிவிசிபிள் பை 6க்கு நம்ம என்ன லாஜிக் பார்த்தோம்? ஒரு நம்பர் 2 லைன் டிவைட் ஆகணும், 3 லைன் டிவைட் ஆகணும், சரிங்களா? 2 லைன் டிவைட் ஆனாதான் டிவைட் ஆகும். அதான் சில பேர் நான் திரும்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க வீடியோ வரலன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னால் முடிஞ்சா கண்டிப்பா நான் போட்டிருப்பேன். நான் இந்த நிலைமையில இருந்தா கூட கண்டிப்பா வந்து போட்டிருப்பேன். ஒரு கண்டினியூஸா காஃப் இருந்துகிட்டே இருந்ததுனால வீடியோ முன்னாடி வர முடியல, சரிங்களா? அதான் பிரச்சனை. அது மாதிரி மார்னிங் 4 o'clock வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்குமே இந்த 1 week என்னால் வர முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கண்டிப்பா கண்டினியூ பண்றேன்.
ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குமே நான் அசூரன்ஸ் கொடுக்குறேன். மேக்ஸ் தமிழ் பேட்ச் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பண்ணிட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதனால யாரும் இதை பற்றி யோசிக்க வேணா, கிளாஸ் கண்டினியூஸாக போகும். சரிங்களா? ஒருவேளை எக்ஸாம் டைமில் கிட்ட வர்றப்ப இந்த மாதிரி இருந்தால் அப்போ நான் யோசிக்கவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா? அதை பற்றி நீ யோசிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம டைம் இருக்கிறதுனால தான் சரி 1 வீக் ரெஸ்ட் எடுத்து அடுத்த ஒரு 1 மந்த் இன்னும் ஃப்ரீயாக பண்ணலாமேன்றதுனால தான். இல்லை எனக்கு நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் 1 வீக்ல இருக்கு அப்படின்னா அந்த 1 வீக் ரெஸ்ட் எடுத்துக்கவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதனால அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். சரிங்களா? ஒருவேளை இதே மாதிரி எக்ஸாம் டைம்ல வந்துருச்சுன்னா விட்டுருவாங்களோ, கண்டிப்பாக விட மாட்டேன். ஸோ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி 25 out of 25 வாங்க வச்சிருவேன். அதனால அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டினியூஸாக படிங்க. எப்பயாவது ஒரு சின்ன கேப் கிடைக்குதுன்னா முன்னாடி கொடுத்ததை ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ பின்னாடி வர்றது பின்னாடி பார்த்துக்கலாம். முன்னாடி வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, அது மறக்காம இருக்கிறதுக்கு ரிவிஷன் எடுத்துக்கோங்க கிடைக்கிற டைம். இது பாருங்களேன், 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ பாருங்க, ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகணும்னா ஒரு ஆட் நம்பர் கண்டிப்பா 2ல டிவைட் ஆகாது. அப்போ இது 2 ஆன்சரா இருக்க முடியாது. சரிங்களா? ஓகே, இப்போ 3ல டிவைட் ஆகணும்னா பாருங்க, 4 2 6 3. இந்த 5 கூட எதை கூட்டினா 3ல டிவைட் ஆகும்? 5 கூட 6 கூட்டினா 11. 11 3ல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இது கிடையாது. 5 கூட 4 கூட்டினா 9. அப்ப இது கண்டிப்பா 3ல டிவைட் ஆகும்ல. ஸோ அப்ப இந்த இடத்துல வர வேண்டிய ஆன்சர் 4. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ திடீர்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க, போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. போன வீடியோ டே 10 பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா ஈஸியா புரியும். ஸோ டே 11ஓட அந்த பிகினர்ஸ் மேத் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு டாபிக் உள்ள போகலாம். சரிங்களா? டாபிக் உள்ள போகும்போதே இன்பிட்வீன் கேப்ல பிகினர்ஸ், அதாவது இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன் புரியலன்னு சொல்றப்போ அதை பத்தி நான் டெப்தா சொல்லும்போது அதை ஒரு தனி வீடியோவா கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ண வேணாம். ஏன்னா கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 180 days அதிகபட்சம். அதுல ஒரு 150 days நான் 30 நாளுங்கிறது எக்ஸம்ஷன் தனியாக எடுத்துட்டேன். அதனாலதான் ஒரு 150 days தெளிவா 150 hours. சரிங்களா? டேஸ் கூட கால்குலேட் பண்ணல, ஹவர்ஸ் கால்குலேட் பண்றேன். ஹவர்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு நாள் நான் 1 hour 1 hour கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ முடியல அப்படின்னா ஒரே நாள்ல 3 hour 1 hour 1 hour 3 வீடியோ கூட கொடுக்கலாம்ல. அப்ப அவர் அப்படிங்கிறது ஈஸி. என்னால 150 hour கிட்டத்தட்ட 10 நாள்ல கவர் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் எடுத்தோம்னா 10 நாள்ல முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஹவர்ஸ் சொல்றேன். 150 hours நான் வீடியோ கொடுக்க போறேன். சரிங்களா? டேஸ்ன்றது வேற. டேஸ் கால்குலேஷன் இப்ப நான் வரல. ஹவர்ஸ் தான் 150 hourல குரூப் 4 கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நீங்க நம்பிக்கை ஃபாலோ பண்ணுங்க. பட் ஒரே ஃபோக்கஸ்டா போங்க. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நிறைய டச் பண்ண வேணாம். உங்களுக்கு ஸ்கூல் புக் எல்லாமே இதுக்குள்ள கொடுக்க போறேன். டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். ஸோ இப்போ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை காலையில கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, இதை ப்ராக்டிஸா எடுத்துக்கோங்க. மறுபடியும் அடுத்த நாள் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவிஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ திரும்ப திரும்ப பண்றப்போ உங்களுக்கு அந்த 25 அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படும். உறுதியா நீங்க எடுப்பீங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு நம்ம டிவிசிபிள் பை 8ஓட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். டிவிசிபிள் பை 9 பார்த்துடலாமா? 9 10 11ஓட கம்ப்ளீட் பண்ணுவோம் இன்னைக்கு. சரிங்களா? அடுத்து நம்ம டைரக்டா டிவிசிபிள் பை 9. ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகும்னா என்ன லாஜிக்? அதாவது நம்ம 3க்கு என்ன பார்த்தோமோ அதே லாஜிக் தான். சரிங்களா? ஒரு நம்பரை 3 3 கேன்சல் பண்ணுவோம் 3க்கு. இங்க வந்து 9 9 கேன்சல் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிள் 3 2 1 4 6 5 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. நான் எப்படி கேன்சல் பண்ணணும்னா 4 5 9 கேன்சல். சரிங்களா? 6 1 2 3 கூட்டினீங்கன்னா 9 கேன்சல். இப்போ இங்க 3 இருக்குதுங்களா? இப்படி தனியா ஒரு நம்பர் வந்தா இந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 5 4 3 2 9 4 இப்படி ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? இப்போ இது பாருங்க, 5 4 9 கேன்சல், 9 கேன்சல், 3 2 5 4 9 கேன்சல். ஸோ இது ஒரு 9, இங்க ஒரு 9, எல்லாமே கேன்சல் ஆயிருச்சா? ஸோ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இவ்வளவுதான் லாஜிக். ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுதுன்னு பாக்குறதுக்கு 9 9 கேன்சல் பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இதான் லாஜிக். டிவிசிபிள் பை 9. இன்னொரு நம்பர் சொல்றேன் பாருங்க, 7 2 5 3 6 1 4 2. 7 2 கேன்சல், 6 3 கேன்சல், 5 4 9 கேன்சல், 1 2 3. ஸோ 3 9ஆல டிவைட் ஆகுமானா டிவைட் ஆகாது. ஸோ இப்போ இந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகாது. லாஜிக் புரிஞ்சதா? இது ஒரு நம்பர் 9ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் லாஜிக். 9 9 கேன்சல் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ டிவிசிபிள் பை 10 பார்த்துடலாம். இது ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு கன்க்ளூஷனுக்காக. சரிங்களா? அது மாதிரி 11 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 10 முடிச்சதுக்கு அப்புறம் டிவிசிபிள் பை 10ல லாஸ்ட் டிஜிட் 0ல கம்ப்ளீட் ஆனா, ஆக்சுவலா இந்த வீடியோ இன்னைக்கு நான் கொடுக்கறது நியூ இயருக்குள்ள அந்த இதை முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்றது இயர்லியா ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். டே 1ல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து வர ஆரம்பிச்சிடும். கரெக்டா மே மந்த் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு குரூப் 4க்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் எல்லா டாபிக்குமே கவர் ஆயிருக்கும்.
லாஸ்ட் டிஜிட் 0. இப்போ எக்ஸாம்பிள் 320 460 இந்த மாதிரி. இப்போ ஒன்றும் இல்லை 30. ஒரு நம்பர் 0ல முடிஞ்சாலே என்ன ஆகும்? 10ல டிவைட் ஆகும். உங்களுக்கே தெரியும், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு நம்பர் 0ல முடியுதா, டிவிசிபிள் பை 10, அவ்வளவுதான். 10ல டிவைட் ஆகுனா அந்த நம்பர் என்ன இருக்கணும்? 0ல முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஓகே. டிவிசிபிள் பை 11, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவியல், மென்சுரேஷன் ஆர் மெஷர்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அளவியல்ல 2D 3D, 2 dimension 3 dimension. சரிங்களா? ஸோ இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வட்டத்தின் பரப்பளவு πr², உருளையின் வலைபரப்பு πr/l, மொத்த பரப்பு πr/l+r, உருளையின் கன அளவு πr²h. இந்த மாதிரி எங்கெல்லாம் பை வருதோ ஸோ அங்கெல்லாம் கண்டிப்பா அந்த பையோட வேல்யூ என்னது? 22/7 நமக்கு தெரியும். ஒரு நம்பர் 22 அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? 11 × 2 எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி 11 இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். நமக்கு கண்டிப்பா மென்சுரேஷன்ல 2 கொஸ்டின் குறைஞ்சதுக்கு வரும். சரிங்களா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கண்டிப்பா அந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு லைன் ஒரு நம்பர்ல தானே இருக்கும். ஸோ அந்த நம்பர் 11ல டிவைட் ஆன ஆன்சர். நம்ம எதுனே தெரியாம விட்டுட்டு வர்றதுக்கு எது 11ல டிவைட் ஆகுதுன்னு பார்த்தா போதும்ல. ஸோ அந்த மாதிரி லாஜிக்ல உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு டிவிசிபிள் பை 11 நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரிங்களா? பெரிய டெஃபனிஷன்லாம் நம்ம கேட்க போறது இல்ல, புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன். A B C D E F G ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 டிஜிட் நம்பர் இருக்கு. இதுல A C E G. இப்போ என்ன பண்ணேன்னு புரியுதா? ஒரு கேப் விட்டு கூட்டிட்டோம். A பிளஸ் C பிளஸ் E பிளஸ் G. இதை ஃபுல்லா தனியா கூட்டியாச்சு. மைனஸ் B பிளஸ் D பிளஸ் F. இதை ஃபுல்லா தனியா கூட்டியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, வித்தியாசம். இந்த வித்தியாசம் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 15 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு 15 வந்துச்சுன்னா வித்தியாசம் எவ்வளவு வரும்? 0 வரும். இல்ல இங்க ஒரு 4 வந்துச்சுன்னா, 4ன்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? 0வோ இல்ல 11ஓ வரணும். இது மாதிரி வந்தா இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகும். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதா? ஒரு கேப் விட்டு இருக்க நம்பர் எடுத்துக்கணும். அந்த கேப்ல மிஸ் பண்ணதை தனியா எடுத்துக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். கூட்டிட்டு ஆன்சர் 0வோ இல்ல 11ஓ வந்தா இந்த நம்பர் 11ல டிவைட் ஆகும். சரிங்களா? இதான் லாஜிக். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 1331 சிம்பிள் நம்பர் தான் அது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்திருக்குமா? இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின்லயே இப்போ நான் சொன்ன மாதிரி மென்சுரேஷன் டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட்ஸ்ல 1231 1462 1561 இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுல எது ஆன்சர்னு தெரியல, எனக்கு ஃபார்முலாவும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாப்பா πr/l வர மாதிரி ஒரு ஃபார்முலா. இது R வேல்யூ L வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்துல அப்ப பை வருதுன்னு நமக்கு தெரியுதா? அப்ப 11ல டிவைட் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் 1 அடுத்து 3 கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 3 1 4. இந்த மாதிரி மிஸ் பண்ண நம்பர் எல்லாம் கூட்டுங்க. 3 1 4. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 0 வருதா? அப்ப இது ஆன்சரா இருக்கலாம். வேற அந்த மாதிரி வருதா செக் பண்ணுங்க. 1 3 எவ்வளவு? 4. 2 1 3. 4 மைனஸ் 3 1. ஸோ ஆன்சர் இல்லை. ஸோ இதை கூட்டி பாருங்க, இதெல்லாம் ஆன்சரா இருக்காது. ஓகேவா? ஸோ இது மட்டும் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா மீனிங் புரிஞ்சதா? இந்த மாதிரி எவ்வளவு பெரிய நம்பர் வந்தாலும் சரி ஒரு கேப் விட்டு கூட்டணும். ஒரு 4 நம்பர் சொல்றேன், எங்க அப்ளை ஆகுதுன்னு தெரியுது இல்லமா? இதை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி நம்பர் வருது. இப்போ இப்படி கூட்டுறோம் ஒரு கேப் விட்டு. அந்த கேப்ல விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லா தனியா கூட்டணும். 7 4 11 17 19 மைனஸ் 2 5 7 7 3 10. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 9 வருதா? இந்த மாதிரி டிஃபரன்ஸ் 0வாவோ இல்ல 11ஆவோ வரலைன்னா இந்த நம்பர் கண்டிப்பா 11ல டிவைட் ஆகாது.
எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சா சரிங்களா? இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். அடுத்து நம்ம நியூ இயர் வர போகிறதுனால நியூ இயர்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக டாபிக் உள்ள போயிடுவோம் சரிங்களா? ஸோ இந்த இது கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுனால கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்தேன் சரிங்களா? ஸோ இதை பாருங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவையில்லை. ஸோ இது வரைக்கும் பார்த்த 11 பிகினர்ஸ் மேத் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் கண்டிப்பாக பார்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக டாபிக் என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம், ஸ்கூல் புக்கில் எங்கேருந்து பார்க்க போகிறோம் எல்லாமே தெளிவாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது குவாரிஸ் இருந்துச்சு, ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒரு ஃப்ளோ வச்சிருக்கேன். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இந்த கம்ப்ளீஷனுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்தேன் சரிங்களாமா? தேங்க்யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.